பேத்தி ஊருக்குள்ள பயங்கர ஃபேமஸா இருக்கான். ஆனா இன்னும் கல்யாணம் ஆகல. அதனால வாழ்க்கையில இதுவரையும் எந்த பொண்ணும் செட் ஆகலையேன்னு ஏக்கத்தோட சுத்திட்டு இருக்க. அப்பதான் ஒரு நாள் எம்எல்ஏவோட பொண்ணு அவன் கண்ணுல சிக்கிறா. பெத்திக்கு அவளை பார்த்தோன்னே பிடிச்சு போயிடுதுங்க. இருந்தாலும் பெரிய இடத்த பொண்ணுங்களாம் நம்மள திரும்பி கூட பார்க்காதுங்கன்னு நல்லாவே புரியுதா. அதனால அவளை ஒரு தடவையாவது டச் பண்ணிடணும், கிஸ் பண்ணிடணும்னு முடிவு பண்றான். அதுக்காக அன்னைக்கு நைட்டே அவளோட வீட்டுக்குள்ள பூந்துடுறான். அப்ப கரெக்டா பெட்டியோட ஆளுங்க கரண்ட புடுங்கி விட அவன் சொன்ன மாதிரியே எம்எல்ஏ பொண்ணு லிப் டு லிப் கிஸ் அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுறான். எதிர்கட்சி ஆளுங்க தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு உட்காந்து கதற ஆரம்பிச்சிடுறா. இருந்தாலும் எலெக்ஷன் டைம்ங்கிறதால இந்த மேட்டர் அப்படியே விட்டுறா. ஆனா பெத்தி அதே சமயம் இருட்டுல கொடுத்ததால சாட்டிஸ்ஃபை ஆகாம வெளிச்சத்துல ஏதாவது பண்ணியாகணும்னு ஒரு முடிவோட இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட எதிர்கட்சி ஆளுங்க இவளை ஜெயிக்க விட அம்மா அன்னைக்கு ஏதாவது அசிங்கப்படுத்தியே தீரணும்னு அவனுங்க ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அதனால அவனுங்க ஒவ்வொருத்தரா ஸ்டேஜ் ஏறி ஹீரோயினுக்கு மாலை போடுற மாதிரி போட அதுல ஒருத்தன் அவ்வளவு பேருக்கு முன்னாடி அவளோட ட்ரெஸ் அவுத்து விட்டுறான். நல்ல வேலை பெட்டி அதை பார்த்ததால உடனே டென்ட் இழுத்து விட்டு அவளோட மானத்தை காப்பாத்திடுறான். அது மட்டும் இல்லாம வாசப்பட்ட பொண்ணை இப்படி செஞ்ச மொத்த கூட்டத்தையும் போட்டு பொலன்னு பொழந்தவன் அவளோட ட்ரெஸ் அவுத்தவன ட்ரெஸ் இல்லாம உட்கார வச்சுட்டு போயிடுறான். இவனே வெளிச்சத்துல அவளை ஏதாவது செய்யணும்னு தான் போனான். ஆனா அதுக்கு முன்னாடி அவனுங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணதால கோவம் வந்துருச்சு போல. இப்படி பெத்தி அவளோட மானத்தை காப்பாத்தின மேட்டர் லேட்டா ஒரு நாள் அவளுக்கு தெரிய வர அவனை நேர்ல வந்து பார்த்து நன்றி சொல்றா. அதோட இன்னொரு ஹெல்ப் பண்ண சொல்லி அன்னைக்கு அவளை கிஸ் பண்ண அவனை தூக்கிட்டு வர சொல்ல அப்பதான் அவளுக்கு இவன் தான் நம்மள அன்னைக்கு கிஸ் பண்ணான்னு தெரிய வருது. இப்படி என்னோட பர்மிஷனே இல்லாம என்ன கிஸ் பண்ணிட்டேன்னு அவ அழுக ஆரம்பிக்க பெத்தி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா ப்ரப்போஸ் பண்ணிடுறான். சில பேர் பூ கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, சில பேர் கிஃப்ட் கொடுப்பாங்க, சில பேர் லெட்டர் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு இப்படி கிஸ் கொடுத்து தான் ப்ரப்போஸ் பண்ண தெரிஞ்சதுன்னு சொல்ல அப்படின்னா நானும் என்னோட பங்கு கொடுத்துறேன்னு பெத்தி அவ கிஸ் பண்றா. அவ்வளவுதாங்க, அப்படியே ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துடுறாங்க.